ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்மளோட கிளாஸில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஒர்க் பார்ப்போம். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நான் இது பிறகு போடுவேன். எப்படின்னா இந்த இந்த ஒரே இமேஜ் ஒரே கான்செப்டை வச்சு 2-3 டைப்பில் ஜாப்ஸ் வரும். அதில் இந்த டைப் என்னன்னு சொன்னால், இந்த டைப்பில் வந்து பெட்டரே டிப், அதாவது இந்த இமேஜில் நம்ம இப்போ எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமா, இங்கே ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்னா மெயினாக இங்கே பாருங்கள் டிப். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸாக வச்சு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒர்க் பண்ண போகிறோம். உங்களோட கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா இந்த வெப்சைட்ஸில் என்ன செய்யணும்னா ஒர்க்கரையும் எம்ப்ளாயரையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் என்ன செய்யணும், எல்லாருமே ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணி கைடன்ஸ் கொடுத்து நிறைய பேருக்கு அது சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி செய்கிறாங்கல்ல. அப்படி இல்லாமல் இந்த கூகுளில் பார்த்து யூடியூப்பை பார்த்து யாரும் செய்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணுறாங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் ஒன்றும் கிடைக்காது. அப்போ அது அவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இவங்க ஜாப் கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா கட்டாயமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இது பண்ணணும். அது எப்படின்னா பிகினர்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கைடன்ஸ் அப்போ நாங்கள் உங்களுக்கு கிளாஸில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். இப்போ புதுசாக ஒரு ஜாப் வருது, இது பழைய ஜாப். ஓகே, புதுசாக ஒரு ஜாப் இது சம்மந்தமாக நம்ம 5-6 வீடியோ வந்து ஒர்க்கிங் வீடியோ குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பழைய ஜாப்ஸ் நிறைய வந்து புதுசாக வந்து பழைய ஜாப்ஸுக்கு நமக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் புது ஜாப்ஸுக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கைடன்ஸும் வந்து பழைய ஜாப்புக்கு தான் இருக்கும். புது ஜாப்புக்கு அதுக்கு ஒரு கைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிக்க. அதாவது ஒரு புதுசாக ஜாப் ஒன்று வந்து அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்தது வந்து இப்போ இந்த ஜாப்பை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு எக்குரசி லெவல் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. எப்படி அந்த எக்குரசி லெவல்னு ஒன்று சொன்னால் கொஞ்சம் இருங்க, நம்ம இதை டிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் சரி. இந்த பெட்டில் அந்த கோனர் டிப்பை இது பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இதில் ஜூம் பண்ணுறதெல்லாம் தருவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஜூம் பண்ணுற டிப் வைக்கிற, ஜூம் பண்ணுற டிப் வைக்கிற, இதை வந்து கீ பாயிண்ட்னோடு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்படி வந்து நாங்கள் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் அதுக்குன்னு சொல்லி ஒரு கைடன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒர்க் பண்ணுவோம். அப்போ நாங்கள் இந்த கைடன்ஸை தான் உங்களுக்கு இது பாருங்கள், நிறைய பேர் இந்த ஜொப்பை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஜொப்பை வந்து பாருங்கள், ஒரு கீ பாயிண்ட்டை சும்மா வைக்கிறோம், இதை வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் இது வந்து கடும் ட்ராஃபிக்காக இருக்குது. அப்போ இந்த ட்ராஃபிக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ராகி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 24 hours இருந்து ஒர்க் பண்ணனால உங்களுக்கு ஒர்க் வந்து அவைலபிளாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து உங்களோட ஒர்க்கில் நீங்கள் இது ஆன்லைன்லனாலும் சரி, ஆஃப்லைன்லனாலும் சரி, எங்கேனாலும் சரி, முழுமையான எக்குரசி ஒன்று உங்களோட காட்டணும். ஒரு எக்குரசி லெவலான ஒரு ஒர்க்கை நீங்கள் காட்டி அதில் இருந்து அந்த எம்ப்ளாயரும் அந்த பிஸ்னஸும் வந்து எப்போ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க உங்களோட ஒர்க் மூலமாக அப்படின்னு இருந்தால் அவங்க உங்களுக்கு தேவையான ஆட்கள். அப்போ அவங்கள விடாமல் வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் எதில் தங்கியிருக்கிறீங்க, ஒர்க்கர்ஸ் நீங்கள் எதில் தங்கியிருக்கிறீங்க, ஏர்னிங்ஸ்லாம். அப்போ அந்த ஏர்னிங்ஸை கூட்டணும். இது என்னென்னா பொதுவாக கம்பெனிஸில் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர் இருப்பார், அந்த பெர்ஃபார்மரை ஹெச்ஆர்எம் டீம் இருக்குது, இதெல்லாம் மேனேஜ் பண்ணதான் ஹெச்ஆர்எம் டீம் இருக்கும். அந்த ஹெச்ஆர்எம் என்ன செய்யணும், மானிட்டர் பண்ணும். இருக்கிற எல்லாரையும் விட இவர்கிட்ட இருந்து வர அவுட்புட் கூட இருக்குது. அந்த அவுட்புட்டால் பிஸ்னஸுக்கு வந்து ப்ராஃபிட், அதாவது பண ரீதியான ஒரு நன்மை ஒன்று இருக்கணும். நன்மதிப்பு அது இது எப்படி இருந்தாலும் சரி, பண ரீதியான நன்மை வந்து கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னால் அவரை என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நோட் பண்ணி என்ன செய்யணும், அவரை வந்து க்ரோத் பண்ணணும். எப்படி க்ரோத் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். அவரை மோட்டிவேட் பண்ணும்போது இன்னும் அப்போ அவருக்கு ப்ரொமோஷன். இப்போ சும்மா சம்பளத்தை கூட்டி கொடுத்தா அக்கௌண்டன்ட் இருந்தாங்கன்னா எல்லாரும் அக்கௌண்டன்ட் தான். அப்போ ஒரு பேர் ஒன்றையும் கொடுக்குறது. நீங்கள் என்ன ஒரு அசோசியேட் அக்கௌண்டன்ட் அல்லது வந்து ஒரு குரூப் அக்கௌண்டன்ட் அல்லது வந்து ஹையர் லெவல் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒரு பேர் ஒன்றை கொடுத்து சேலரியையும் கூட்டி கொடுக்குது. அப்போ மற்றாக்களுக்கு விளங்கும் இவர் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி அந்த பிஸ்னஸுக்கு அவர் தேவைன்னு சொல்லி. அப்போ அவர் தேவைன்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும், இல்லைன்னா அவருக்கே தெரியும் தன்னிட்ட இருக்கிற நாலேஜுக்கு. இப்போ எமக்கே 12 டைப் ஆஃப் வெப்சைட் நம்ம படிக்கிறோம். இப்போ எமக்கே இவ்வளவு தெரியும்னு சொன்னால் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க பாருங்கள், டாப் லெவலில் இவனெல்லாம் பாருங்கள், இவனெல்லாம் $7 இப்போ நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்ணுவோமே. இப்போ இவனில் 16,000 ஜாப் செய்து வந்து $7 ஒருத்தர் ஏர்ன் பண்ணிருக்கான். இவன் 7,000 ஜாப் பண்ணி $8 ஏர்ன் பண்ணான். அப்போ உண்மையாகவே நாலேஜில் கூட உள்ளவன் பண்ணியிருக்கிறவன் 6,000 ஜாப் செய்தவன் தான். ஆனால் உண்மையாகவே லிஸ்ட்டில் ஃபெஸ்ட்டுக்கு இருக்கா யார், அவன் மற்றவன் இருக்கிறான். அப்போ மற்றவன் இருக்கிறான்னு சொன்னால் இங்கே வந்து எத்தனை ஜாப் என்ன ஜாப் செய்கிறாங்க, யார் இதை வந்து குயிக்காக செய்கிறாங்க. அப்போ எமக்கு உங்களோட கெட்டிக்காரத்தனம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியான ஜாப்பை இதில் உங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணுறீங்களோ அதுதான் மெயின். ஓகே, அதை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் கஷ்டமான ஜாப்பை தான் செய்வேன், பெரிய ஏர்னிங்ஸில் ஜாப் தான் செய்வேன்னா அது உங்களோட அறியாமல். அப்படி தயவு செய்து யாருமே இதில் என்றாக வேணாம். ஓகே, உங்களால் முடியுமான ஜாப்ஸை நீங்கள் இது பண்ணலாம். இதில் என்னோட மெயின் ப்ளஸ் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஜாயின் பண்ணுறதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது தானே, அதுதான் இதில் இருக்கிற மெயின் பார்ட். அந்த ஜாப் அவைலபிளாக இருக்குதுங்கிற அந்த ப்ளஸ்ஸை வச்சு நாம் எங்களை பில்டப் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நான் கஷ்டமான ஜாப்புக்கு தான் எனக்கு ஏழுமா இந்த நான் செய்வேன். ஓகே, இதில் இந்த ஜொப்பு செய்கிறதுக்குரிய எல்லா ஆப்ஷனும் இங்கே தந்துடுவாங்களா. இங்கே பாருங்கள், நீங்கள் சைடில் பாருங்கள், எனக்கு இந்த இது விளங்குது இல்லை, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணிவிட்டு இதில் கலர் இது பண்ணுறேன். ஒரு ஜொப்பை நீங்கள் இந்த அடிக்கு. ஓகே,
ஸோ நீங்கள் ஒரு ஜொப்பை எக்குரஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவையோ அந்த டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு எக்குரஸி லெவல் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வேலையை தந்து ஓட்டு நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு வேலை செய்துட்டு போனீங்கன்னு சொன்னால் அது என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குறீங்க, அந்த வேலையை நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்கிறீங்க, இப்படி இப்படி இருக்கணும், இப்படி நிறைய பேர் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லைன்னு நீங்கள் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கொடுத்துட்டோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க செய்யலைன்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுவீங்க? அவருக்கு பே பண்ணுவீங்களா? கண்டினியூஸாக ஒர்க் கொடுக்க பார்ப்பீங்களா? இல்லை அவர் பண்ணுற ஒர்க்கால உங்களுக்கு லொஸ் தான் வருதுன்னா நீங்கள் ஒரு சார் 2 சொல்லி பார்த்துட்டு அவரை நீங்கள் என்ன செய்யுங்க, நிப்பாட்டு தான் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. அதே விஷயம் தான் இங்கேயும். அப்போ உங்களுக்கு ஒன்லைன்லேருந்து சொன்னால் மெஜிக்கல் வைஸாக ஓவர் நைட்டில் ரிச் ஆகிற இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இது எப்படி ஆஃப்லைனில் ஒரு இடத்துலேருந்து வேலை செய்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேருந்து இதில் ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸஸ் என்ன, அந்த விஷயம் என்னங்கிறது நாங்கள் கிளாஸில் ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் சரியாக இன்க்ளூட் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இங்கே அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்ஸை பாருங்கள், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இவரை பாருங்கள், ரெண்டாவது வித்ரோவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறான். ஓகே, அப்போ இதை கண்டினியூஸாக இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஏர்னிங்ஸும் கண்டினியூஸாக உங்களுக்கு வரணும். இது 3rd வித்ரோவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இவர் இமேஜ் வந்து சில $4 இது பண்ணிக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வித்ரோவல் ரிசீவ் பண்ணிக்காரு. 23வது கண்டினியூஸாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கணும். இது ரொம்ப முக்கியமாக கண்டினியூஸாக ஏர்னிங்ஸ் கிடைக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் ஒர்க் பண்ணலாமான்னா அது எப்படி? அதே மாதிரி இதில் ஆட்கள் சேர்க்க வைக்கிற அல்லது வந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற, ட்ரேடிங் பண்ணுற இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ 1,12,000 மொபைலில் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணியிருக்கிறான். இப்படி நிறைய பேர் ப்ரூஃப்ஸை நீங்கள் இதில் செக் பண்ணலாம். இமேஜ் ஒரு நாளைக்கு $4 சேல் ஆகிருக்குது. அதெல்லாம் பேசிவ் இன்கம். இது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிள். இந்த $4 நீங்கள் ஒரு மாதம் உங்களால் $5 ஏர்ன் பண்ணியிருந்தா நீங்கள் ஆன்லைனில் நல்லா மணி மேக் பண்ணலாம். அது அதை யூஸ் பண்ணிட்டு எப்படி மணி மேக் பண்ணுறங்கிற கான்செப்டை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த வீடியோஸாக போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சர்வேக்கு $2. அதே மாதிரி இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் லிஸ்ட்டை பாருங்கள். ஒரு $1 ஏர்ன் பண்ண $10க்கு $2 போனஸு $2. சிலங்க மணி வந்து $600 ப்ளஸ் வரும். $21 இது வந்து $10க்கு $2 போனஸ். இவன் வந்து $14க்கு $2 போனஸ். இவன் வந்து $77க்கு $17 போனஸ். இப்படி வெரைட்டி ஆஃப் போனஸ் இதில் பே பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற பிளாட்ஃபார்மில் உங்களால் மேக்ஸிமம் ரியலாக ஜென்யூனாக எஃபோர்டை போடுவீங்கன்னா சரி. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகளை மட்டும் கொஞ்சம் சரியாக யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். இங்கே வந்து ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது எந்த ஒரு ஷார்ட் கட் மெத்தட்டோ எந்த ஒரு கேரண்டிஸும் இல்லை. நீங்கள் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். அது டெடிகேஷனாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும். ஓகே, இது யாருக்கெல்லாம் பொறுமையோட தியாகம் செய்ய ரெடியாக இருக்கிறீங்களோ எல்லாருக்கும் சூட்டபிள். அடுத்தது, இங்கே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே உங்களை வந்து நாங்கள் மெயினாக அந்த 1757 பேர் இருக்கிற ஒர்க் வீடியோ குரூப்பில் மெயின் குரூப்பில் அட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 12 டைப் ஆஃப் வெப்சைட் இருக்கும். 12 டைப் ஆஃப் வெப்சைட் ஒர்க் வீடியோ குரூப்லேயே அட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி ஏழுமோ அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு சில கிளாஸ் இப்போ ஒரு மாதம்னா இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு வரும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீங்கள் ஃப்ரீடமாக யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் வந்து லக் இல்லை, ஃபேக் இல்லை, சரியான கைடன்ஸ் தான் உங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸை தரும். ஓகே, பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட், மொபைல் பேஸ்டு ஒர்க், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லையா? சரியான டைரக்ஷனோட நீங்கள் சரியான எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சரியாக வரும். உங்களோட கையில் மொபைல் மட்டுமே இருந்தாலே போதும். ஓகே, வெளியில் எந்த காலம் மழையோ வெயிலோ எந்த காலநிலை வெளியில் இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணலாங்கிற ஒரு கான்செப்டை தரது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆன்லைன் ஜாப்பாக வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் மணி மேக்கிங் ஆன்லைனில் இருக்குது. அதில் ஒரு பாட்டை தான் நம்ம படிக்கிறோம். இது வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் இருக்கும் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ அப்படி இல்லாமல் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குமா, அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க் கூட எடுத்தால் அதுக்கு ஏர்னிங்ஸும் கூட கிடைக்கும். ஏன் நீங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமியை செலக்ட் பண்ணணும்னா நாங்கள் 5 இயர்ஸுக்கு மேலாக ஆன்லைனில் இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, ஓகே, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக இதில் ஏர்ன் பண்ணலாம். அவ்வளோ பேரையும் நாங்கள் வந்து கவர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். 2800க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இங்கே ஷேர் ஆகிருக்கு. இங்கே 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம் ஃப்ரீலான்சர் சொல்லி எல்லாமே ஒர்க் மேட்டர் தான் ஷேர் பண்ணுறோம். இங்கே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ட்ரேடிங் இல்லை, எம்எல்எம் இல்லை, எல்லாமே 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. இங்கே வந்து லைவான ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப்ஸுக்குரிய எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள்.
இதில் வந்து இந்தியா, துபாய், கட்டார் இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க அந்த ஏர்னிங் சம்மந்தமான சில அவங்களோட ஷோர்ட் ஸ்டோரிஸை வீடியோஸாக ஷேர் பண்ணி அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. லைவாக ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கம்பெனி ஒன்று சர்வே கேட்டிருந்தாங்க. அந்த சர்வே வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது சர்வே வீடியோ போட்டுங்க. இப்படி தான் உங்களுக்கு சர்வே ஜாப் வரும். சர்வேங்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க கேட்பாங்க. அது நீங்கள் ஷேர் பண்ணணும். அது அவங்களுக்கு என்னத்துக்கு உதவுங்களோடு சொன்னால் அவங்க வந்து இதை அவங்களோட பர்சனல் தேவைகளுக்காக யூஸ் பண்ணி கொள்வாங்க. பிஸ்னஸை வளர்த்து கொள்வது அல்லது அவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண ப்ராடக்ட்டில் ஏதாவது இஷ்யூன்னு சொன்னால் அந்த இஷ்யூவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் அது இது செய்யும். அதே மாதிரி மார்க்கெட்டில் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சில இதுகள் அப்டேட்டுகள் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் லைசன்ஸ் உள்ளது. இங்கே வந்து நீங்கள் பிஎல்ஆர் ரைட்ஸ் உள்ள பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணலாம். அன்லிமிட்டட் பிடிஎஃபை எக்ஸஸ் பண்ணலாம். ஒரு சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் தேவையானது இந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பிஎல்ஆருங்கிறது ப்ரைவேட் லைசனும் உங்களுக்கு தந்துடும். இதில் நீங்கள் உங்களோட நீங்கள் அஃபிலியேட் லிங்க் உங்களோட அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம், ரீசெல் பண்ணலாம். இதை அதே மாதிரி உங்களுக்கு கிவ் அவே கொடுக்கணும் யாருக்கும் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட பிஸ்னஸ் வைஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஸோ அதனால தான் பிடிஎஃப்ஸில் எங்களோட பர்சனல் இது எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணலை. ஸோ அதில் ஓட்டமாக்கு இருக்காது, எந்த ஒரு பர்சனலான இதுவும் இருக்காது. ஸோ அது உங்களுக்கு அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு முழுமையான ரைட்ஸ் காப்பிரைட் இஷ்யூ வந்து அங்கே உங்களுக்கு வராது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அதே போல் நாங்கள் 5 இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கிறோம். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் தான் கைடன்ஸ். டே 1லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. இங்கே உங்களுக்கு எந்த ஒரு பஸ்ஸும் இல்லை, இங்கே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா, ஏர்ன் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாப்ஸில் அவைலபிலிட்டி இந்த டைமில் நிறைய இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த டெலிகிராம் இந்த இதில் பின் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு 40க்கு மேலே கன்செப்ட் 4850 ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங். ஸோ இதில் ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸிடம் இவங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணது, அடுத்தது இவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க்குகள் இங்கே கிடைக்குது, அந்த ஏர்னிங்ஸை வச்சு இவங்க என்ன செய்கிறாங்க, மொபைலில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஏர்னிங்ஸை வச்சு என்ன செய்கிறாங்க, மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் வாங்குறாங்க, டிவி வாங்குறாங்க. இப்படி வந்து உங்களோட சோர்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். அதை யூஸ் பண்ணுறதுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் அவங்களோட தனிப்பட்ட இது. ஸோ இந்த எக்ஸஸை வந்து நீங்கள் கூகுளில் வந்து வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனல் எக்ஸஸுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெலிகிராம், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் பயோலையும் டெலிகிராம் எக்ஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் அந்த எக்ஸஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இதில் வீடியோ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 380க்கு மேற்பட்ட மணி மேக்கிங் சம்மந்தமான வீடியோஸ் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா மணி மேக்கிங் ரியல் வெப்சைட்ஸில் மணி மேக்கிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகளாக. அதே மாதிரி பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் பிளேலிஸ்ட் 186க்கும் மேற்பட்ட வீடியோஸ் காணப்படுது. இது உங்களுக்கு லைவாக நான் கிளாஸ் வைக்கிறத ஒர்க் பண்ணி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப், ஏஐ டூல்ஸ்னு சொல்லி போட்டிருக்கு. அதையும் செக் பண்ணலாம். அது மாதிரி டிக்டாக் பாயிலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வெல்ஃபியர் அகாடமி கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் வந்துடும். இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோஸ் யூஸர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷோர்ட் வீடியோஸில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சம்பந்தமான உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும், இதுலேருந்து நீங்கள் எந்த ஏர்னிங்ஸை இதில் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸாக நாங்கள் தந்துடுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் தான் இதை உருவாக்கி எடுக்கணுமா. ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் மட்டும் கண்டெக்ட் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஒர்க் வந்து இது வந்து நம்ம டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்டில் எப்படின்னு சொன்னால் ஒரு மாத ஏர்னிங்கை வந்து ஒரு நாளையில் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் ஜாப்ஸ் வரும், ஒரு நாள் 2 நாளில். ஸோ இதில் வந்து நமக்கு டிப்பி ஷோ ஆகுது இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் நத்திங் டு போயிடுது. அப்போ இதில் வந்து தார இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இவங்க சொல்லுவாங்க நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணணும், இப்படி இது பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம். ஸோ இமேஜ் இதில் பிரைட்னஸை கொஞ்சம் கூட்டுன்னு எனக்கு அந்த டொப் வந்து விளங்குது இல்லை. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக பழகிட்டீங்க நோட்டிஸ்னால் சரியா. ஓகே ரைட், இதில் இங்கே இருக்கு டொப், நான் ஒரு புள்ளி ஒன்று வைக்கிறேன். அதே மாதிரி ரீடு பண்ணிவிட்டு தொங்கல் இல்லையா, உங்களுக்கு பெட்டே டிப் தொங்கலில் வைக்கணுமா. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ட்ராஃபிக்காக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகி நான் விட்டு செய்கிறதால எனக்கு கொஞ்சம் இதாகுது. பட் விடாமல் கண்டினியூஸாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஜாப்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குமா. ஸோ இப்படி இதை எதிர்பார்த்துட்டு இருந்து ஒர்க் பண்ணுறாக்கள் இருக்காங்க, அவங்களுக்குலேருந்து நீங்கள் பீட் பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த தெளிவு உங்கள்கிட்ட இருந்துச்சு நோட்டிஸ்னா சரி. ஓகே, ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டேட்டில் இப்போ ஜனவரி 3ஆம் தேதி. ஸோ இந்த டேட்டில் நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ரிலேட்டடாக இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மணி மேக்கிங்க்குரிய சரியான இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா வெல்ஃபியர் அகாடமி ரொம்ப சூட்டபிள். ஓகே, ஸோ ஜாப் ஷோ ஆகுது, ஷோ ஆகிறது நம்ம கண்டினியூ செய்வோம். ஓகே ரைட்.
ஸோ இப்படி ஒரு இந்த பிளேஸில் இந்த கொஞ்சம் லைட்டிங்காக இருக்கிற பிளேஸில் உங்களுக்கு இஷ்யூ வராது. பட் இப்படி டார்க்காக இருக்கிறதுல ஒரு இஷ்யூ வரலாம். அதுக்கு தான் அவங்க டூல்ஸ் தந்துருக்காங்க, அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, தேங்க்யூ.